மதுரை மாநகர் மாவட்டம் மேற்கு தொகுதி கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மதுரை பெத்தானியபுரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். அதில் எடப்பாடியாரின் ஆட்சியின் சிறந்த வளர்ச்சிகளை கொடுத்த எங்களது தம்பி SP வேலுமணி மீது பொய் வழக்கு போடுகிறார்கள் என கூறியவர், நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என தெரிவித்தவர், வாக்களித்தவர்களுக்கு துரோகம் செய்யும் ஒரே கட்சி திமுக தான் என குற்றம் சாட்டினார். மேலும் மது ஒழிப்பு மாநாடு ஒரு கண்துடைப்பு என கூறியவர், தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாருமா ஓடுது எனவும் விடிய அரசை விமர்சித்தார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். 2011 2021 வரைக்கும் ஒரு கள்ளச்சாராய சாவு இல்லை என்று ஸ்டாலின் ஆட்சியில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போது அதனுடைய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் சொன்னாரே, இல்லை என்று மறுக்க முடியுமா? உங்க ஆட்சியில, உங்களுடைய ஆட்சியில முதல் வருஷம் 2023 ஏன்னா 25 பேர் சாகுறாங்க இல்லையா? 25 பேர் செத்தாங்க கள்ளச்சாராயம் குடிந்து, செங்கல்பட்டிலும் விழுப்புரத்திலும். அதே மாதிரி அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 75 பேர். இன்னைக்கு 100க்கு மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் அறிந்து இன்னைக்கு இறந்திருக்கார்களே.